अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे मूकोऽपि वावदोको विजायते भाष्य भावज्ञ विख्यातः सद्गुरुं प्रणमाम्यहम् पंडितानां च राजानं शास्त्रे रत्नाकरोपमं कालपूर्वं गुरुं वन्दे सुब्रह्मण्याभिधं मुदा स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं देवी भागवतम् 6வது ஸ்கந்தம் 21வது அத்தியாயம். ஏக வீரன் அப்படிங்கிற அந்த கதை, அதாவது கைகேய வம்சம். அந்த கைகேய வம்சம் எப்படி ஆரம்பிச்சது, என்ன இது அப்படின்னு சந்தேகம் கேட்டான் இல்லையா? அந்த விஷயத்தை சொல்றதுக்காக அந்த ஏக வீரன் அப்படிங்கிறவர் சாட்சாத் பகவான் விஷ்ணுவோட அம்சமே. ஒரு ராஜா, அந்த துருவசுங்கிற ராஜாவுடைய பிள்ளை யயாதி, அவனுடைய வம்சத்துல வந்த ஹரிவர்மன், அவன் தனக்கு குழந்தை ஒண்ணுன்னு தபஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை ஆரம்பிக்கிறது. அதான் அப்ப மேல சொல்ற அந்த ஏக வீரன்ற குழந்தை கிடைச்ச உடனே ராஜா என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுக்கு சம்ஸ்காராதிகள்லாம் பண்ணணும் இல்லையா? அப்படி சொல்ற வியாச உவாச்ச ஜாதகர்மாதி சம்ஸ்காரம் சகார நிருபதிஸ்ததா. ஜாதகர்மாதி சம்ஸ்காரம், ஜாதகர்ம நாமகரணங்கள்லாம் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த குழந்தை இப்ப குழந்தை புதுசா கிடைச்சிருக்கு, இப்பதான் பிறந்த குழந்தை, அதனால ஜாதகர்மாதி சம்ஸ்காரங்களை பண்றான். தினே தினே ஜகாமாசு விருத்திம் பால சுலாலிதா. எந்தெந்த சம்ஸ்காரங்களை எப்படி பண்ணணுமோ அதை அந்தந்த காலத்துல பண்ணினான் அப்படிங்கிற. தினே தினே விருத்தியும், குழந்தை வளர்றது இல்லையா? குழந்தை நல்லா தினே தினே விருத்தியும், ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை என்ன ஆகும்னாக்கா வளர்ச்சியை பாக்குறது, அது வளர்ச்சி தெரியறது, அந்த மாதிரி நல்லா வளர்றது. ஸோ தினே தினே விருத்தியும் ஜகாம, ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை வளர்ச்சி அடைஞ்சுட்டே வந்தது. பால சுலாலிதா, அந்த வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறார். சுலாலிதா, அதாவது பெற்றோர்களாலும் மற்றவர்களாலும் நன்கு போஷிக்கப்பட்ட, நன்கு கவனிக்கப்பட்ட, நன்கு கொண்டாடப்பட்ட அந்த குழந்தைய கொண்டாடினா குழந்தைக்கு ஒரு மனசுல சந்தோஷம் இல்லையா? அந்த சந்தோஷம் இருக்கும்போது வளர்ச்சி நன்னாவும் இருக்கு, ஹெல்த்தியாவும் இருக்கும். அதனால பால சுலாலிதா அப்படிங்கிற வார்த்தையை போடுறது. லாலிதகான்னா ஃபாண்டில்டு, நன்கு கொண்டாடப்பட்டன்னு அர்த்தம். நிருபகா சம்சாரஜம் பிராப்பிய சுகம் புத்திர சமுத்பவம். சம்சாரத்துல கிடைக்கக்கூடிய சுகம் என்ன? புத்திரேனைவ அயம் லோகோ ஜெய்யா அப்படின்னு இதுல உபநிஷத்துல பாக்குறோம். ஸோ குழந்தையினாலதான் நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த லோகத்துல நம்மளுடைய ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பித்திருடங்கள்லாம் குழந்தையினாலதான் போறது இல்லையா? அதுதான் நிருபகா சம்சாரஜம் சுகம் சமுத்பவம், சம்சாரஜம் புத்திர சமுத்பவம் சுகம் பிராப்பிய, தன் குழந்தையினால கிடைச்சு சம்சாரத்துல கிடைக்கக்கூடிய முக்கியமான சுகம் அதை அடைஞ்சு ரிணத்திரய விமோக்ஷம் ச மேனே தேன மகாத்மனா. தேன மகாத்மனா, அந்த குழந்தை இருக்க சாதாரண குழந்தை இல்லை, இவனை எல்லா கடன்கள்ல இருந்து விடுவிக்க வந்த மகாத்மா. அதனால தேன மகாத்மனா ரிணத்திரய பீஜம். அவன் படிச்சான், அத்தியனம் எல்லாம் பண்ணிருக்கிறதுனால ரிஷிரிடம் போச்சு. அவன் யாக யஜ்ஞாதிகள் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கான், பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். தேவரிடம் போச்சு, பித்திருணம் மட்டும் போகாம இருந்தது. இப்ப அவனுக்கு பகவானே ஒரு குழந்தைய அனுகிரகம் பண்ணினார். அதனால பித்திருணமும் ரிணத்திரையான் எபாக்கிருத்திய, அந்த 3 ரிணம் மனுஷன் ஜாயமானோகவை பிராமண திரிபிருக ரிணவா ஜாயத்தின்னு பிறக்கும் போதே ஒருத்தன் 3 ரிணத்தோட பிறக்கிறான்னு சொல்லி இருக்கு இல்லையா? யாரா இருந்தாலும் அந்த 3 கடனும் இருக்கு, அந்த கடன் இல்லாம இருக்க முடியாது. அந்த கடனை என்ன பண்ணா, இப்ப குழந்தை பிறந்ததன் மூலம் 3வது கடனும் போச்சு அப்படின்னு மனசுல ஒரு சந்தோஷப்பட்டான். சஷ்டே அன்னப்பிராசனம். ஸோ அது காலகாலத்துல 6வது மாசத்துல அன்னப்பிராசனம் தஸ்வீகரித்துவா. சஷ்டே மாசி யதா விதி, சாஸ்திரோக்த பிரகாரம் அன்னப்பிராசனம் பண்ணினா, அதாவது சாலிட் ஃபுட் 6வது மாசத்துல குழந்தைக்கு சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அதனால சஷ்டே மாசே துதியேத ததா வருஷே சூடாகரணம் உத்தமம். 3வது வருஷம் குழந்தைக்கு 3வது வயசு ஆகும்போது சூடாகரணம். சூடாகரணம்னா அந்த குடிமை வைக்கிறதுன்னு சொல்ற பாருங்க. ஸோ அந்த குடிமை வைக்கிற காரியத்தை அவன் என்ன பண்ணான் 3வது வயசுல, அது ஹோமத்தோட பண்ணணும். சூடாகரணம்ங்கிறது உபநயனத்துக்கு என்ன ஹோமம் சொல்லியிருக்கோ அந்த மாதிரி ஹோமங்கள், அந்த மாதிரி எல்லா விதமான விதிகளும் உண்டு. ஸோ சூடாகரணம் உத்தமம்.
சகார பிராமணான் திரவியைகி சம்பூஜ்ய விவிதையுக்தனைகி. பிராமணான் அதாவது சூடாகரணம் உத்தமம் திருத்தியே வருஷே சகார, 3வது வருஷத்துல அவன் செஞ்சான். அப்ப செய்யும் போது என்ன பண்ணா, பிராமணான் விவிதைகி தனைகி சம்பூஜ்ய, அங்க வந்து நிறைய பிராமணால கூப்பிட்டு அவளை விவிதைகி தனைகி ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான திரவியங்களை தனங்களை கொடுத்து அவளை சம்பூஜ்ய அவளை கௌரவித்து அவ திருப்திப்படும்படி செய்து அப்படின்னு அர்த்தம். சம்பூஜ்யன அவளை திருப்தியாக்கி அப்படின்னு. அப்புறம் என்ன எடுத்து, கோபிஷ்ட விவிதைகி தானைகி யாச்சகா நிதரானதி. சோ கோபிஷ்ட எல்லாருக்கும் பசு தானமும் பண்ணா, பசுமாடுகளும் தானம் பண்ணா. அப்புறம் விவிதைகி தானைகி யாச்சகா நிதரானதி. சோ பிராமணாளுக்கு மட்டும் இல்ல, இத்தரான் யாச்சகான் பாக்கி பேர்ல யார் யார் வந்திருக்காளோ அவளுக்கும் விவிதைகி தானைகி பலவிதமான தானங்கள், யாருக்கு என்னென்ன வேணுமோ யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவையான வஸ்துக்களை நம்மளுக்கு அவ தேவையில்லாத விஷயத்தை கொடுத்து அவ என்ன பண்றது, அதனால யாருக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணினான்னு அர்த்தம். வருஷேஷ ஏகாதசேதஸ்ய மௌஞ்சி பந்தன கர்மத்தை. ஏகாதசி அதாவது சத்திரியம் ஏகாதசி அப்படின்னு சொல்லியிருக்கு. இவன் சத்திரியன் இல்லையா, அதனால இவனுக்கு என்ன எடுத்து 11வது வயசுல உபநயனம். அஷ்டமே வருஷே பிராமணஸ்தி உபநாயனம்னு 8வது வயசுல, அதாவது கர்ப்பே அஷ்டமி, கர்ப்பத்திலிருந்து 8வது மாசத்துல பிராமணனுக்கு உபநயனம் பண்ணணும். ஏகாதசி ராஜன்யசிய, சத்திரியனுக்கு 11வது வயசுல. அதான் அது கரெக்டா அதுக்கு சொல்றார். வருஷேஷ ஏகாதசி 11வது வயசுல சசிய மௌஞ்சி பந்தனம். மௌஞ்சி பந்தனம்னா உபநயனம். போன இது யஜ்ஞோபவீதம் இது பண்ணி வச்சார், பிரம்மோபதேசம். அப்புறம் காரயித்வா தனுர்வேதம் அத்தியாபயத பார்த்திவா. தனுர்வேதம் முக்கியமா அவனுக்கு என்ன பண்ணா, மௌஞ்சி பந்தனம் பண்ணிட்டு அப்புறம் தனுர்வேதத்தை அத்தியனம் பண்ணி வச்சார். ராஜாக்களுக்கு தேவையா இருக்கிறது ஆயுத வித்தியைகள், சத்திர வித்தியை நட்சத்திர வித்தியன்னு சொல்ல பாருங்க. ஆயுத வித்தியை தேவையா இருக்கு, அதோட இந்த அர்த்த சாஸ்திராதிகள்லாம் தேவை. அதனால முதல்ல தனுர்வேதத்தை அவனுக்கு என்ன பண்ண, ராஜ்யத்தை டிஃபெண்ட் பண்ணணும் இல்லையா, அதனால சின்ன வயசுலயே அப்பதான் கை வந்து நின்னா வளையும் பழகும் அப்படிங்கறதுனால தனுர்வேதம் அத்தியாபயத்தை, தனுர்வேதத்தை தானே கத்துக் கொடுத்தான் ராஜா. அதீத வேதம் புத்திரம் தம் ராஜதர்மம் விசாரதம். அதீத வேதம், அதுக்காக தனுர்வேதத்தை மட்டும் அத்தியனம் பண்ணாங்கிறதுல அதீத வேதம், வேதத்தையும் அத்தியனம் பண்ணி வச்சான். வேற வேதமும் தெரியணும். ராஜதர்ம விசாரதம், ராஜதர்ம அதாவது அர்த்த சாஸ்திராதி கிரந்தங்கள் இருக்கு பாருங்க, அந்த கிரந்தங்கள்லயும் கெட்டிக்காரன் ஆக்கினான். ராஜ்யத்தை ஆளணுமே. திருஷ்டுவா தஸ்ய அபிஷேகாய மதிம் சக்கரே ஜனாதிபா. சோ ராஜதர்ம விசாரதம் தம் திருஷ்டுவா, அவனை ராஜதர்மத்துல விசாரதன், அதாவது அர்த்த சாஸ்திராதி கிரந்தங்கள்லயும் ராஜ்யத்தை ஆள்றது எப்படி அப்படின்னு, ராஜ்ய பரிபாலனம் பண்றது எப்படிங்கிற சாஸ்திரம் இருக்கு பாருங்க, அதுலயும் கெட்டிக்காரனாக இருப்பவனாக அவனை கண்டு தம் திருஷ்டுவா ராஜ்யாபிஷேகாய மதிம் சக்கரே, அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். அதாவது கிரவுன் பிரின்ஸ், அவனை யுவராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவனுக்கு ராஜ்யத்துல ட்ரைனிங் கொடுக்கணும். பெரிய ராஜா இருக்கும்போது இவனு என்ன பண்ணுவான், சைமல்டேனியஸா ராஜ்யத்து பொறுப்பை பார்த்துன்னு வந்தான்னாக்க அப்புறம் உரிய காலத்துல வரும்போது அவன் ராஜா வந்து என்ன பண்ணுவான்னா அப்டிகேட் பண்ணிட போறான். தனியா பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிறதுல அப்டிகேட் பண்ணிட போறான். சோ ஜனாதிபகா மதிம் சக்கரே. புஷ்யார்க்க யோக சம்யுக்தே, அது புஷ்யார்க்க யோகம், சூரிய புஷ்கல யோகம் அப்படின்பா. அதாவது சூரியனும் புஷ்கரமும் சேர்ந்து இருக்கும் பொழுது புஷ்யார்க்க யோக சம்யுக்தே திவசே நிருபசத்தமஹா காரயாமாச சம்பாரான் அபிஷேகார்த்தம் ஆதராத். ஸோ அந்த மாதிரி அது அன்னைக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு அபிஷேக சம்பாரம், பட்டாபிஷேகத்துக்கு தேவையான சாமகிரிகள்லாம் இருக்கு பாருங்க, எல்லா விதமான நதிகள்ல இருக்கிற தீர்த்தங்கள், அந்த மாதிரி சகல விஷயங்கள், அதாவது உஷ்ணீஷம்னு சொல்லுவோம், தலையில வைக்க வேண்டிய கிரீடம், அது துணியாலான கிரீடம், அந்த டர்பன் மாதிரி அந்த கிரீடத்தை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் செங்கோல் சிம்மாசனம் இதெல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்படின்னு. இது வந்து அபிஷேகத்துக்காக தனியா ஒரு செட் இருக்கும். அதனால சம்பாரம் அபிஷேகார்த்தம் ஆதராத், அது எல்லாத்தையும் பார்த்து ஆதராத்துனாக்க வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன். சாதாரணமா ஆதராத்துனா பார்த்து செஞ்சான்னு அர்த்தம். ஒவ்வொன்றுத்தையும் நல்ல பெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வேணும், அது வந்து சப்ஸ்டியூட்டா இருக்கக்கூடாது, ஒரிஜினல் தான் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணா செய்யறான். விஜானாகூய வேதஜான் சர்வசாஸ்திர விசக்ஷனான். சோ இந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கு, இங்க அபிஷியேட் பண்றதுக்கு இவாள்லாம் ஒண்ணும் இல்லையா பிராமணாள். விஜான் அவ எப்படி இருக்கா, வேதஜான் வேதத்தை நன்கு தெரிஞ்சவர்கள், சர்வசாஸ்திர விசாரதான் அதோட தர்மசாஸ்திரம் இந்த அர்த்த சாஸ்திரம் முதலிய எல்லா சாஸ்திரங்களும் நன்கு தெரிந்தவர்கள், சர்வசாஸ்திர விசாரதான் ஆகூய. அவன் என்ன பண்ணா, அபிஷேகம் சகாராசோ விதிவத் சுவாத்மஜஸ்ய, சுவாத்மஜஸ்ய தன்னுடைய குழந்தை, இப்ப அவனுடைய பிள்ளையே இல்லையா, சுவாத்மஜஸ்ய அபிஷேகம் விதிவத் சகார,
யதா சாஸ்திரமோ அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி வச்சான். ஜலமானிய தீர்த்தேபியா சாகரேபியஸ்ட பார்த்திவா. தீர்த்தேபியா அபிஷேக ஜலம் எங்க இருந்து வந்திருக்கு? தீர்த்தேபியா பலவிதமான நதிகள்ல இருந்து வந்திருக்கு. சாகரேபியஸ்ட 4 சாகரமும், அதாவது பாரதத்தை சுத்தி இருக்கிற 4 பக்கம் இருக்கிற சாகரத்தில இருந்து தீர்த்தம் கொண்டு வந்திருக்கான். ஸ்வயம் சகார விரியத் அபிஷேகம் சுபே தினே. நல்ல ஒரு சுபமான முகூர்த்த தினத்துல தானே ஸ்வயம் சகார தானே அந்த அபிஷேகத்தை பண்ணினான். தனம் தத்வாத விப்ரேபியா ராஜ்யம் புத்திரே நிவேசிய சஹா. தனம் தத்வாத விப்ரேபியா தனம் தத்வா ராஜ்யம் புத்திரே நிவேசிய. தன்னுடைய ராஜ்யத்தை தன் மகன் கையில ஒப்படைச்சான். இன்னும் அவன் மகன் என்ன ஆகும், இப்பதான் ராஜ்யத்துக்கு வரப்போறான், வரத்துக்கு தயாரா இருக்கான், கத்துட்டு இருக்கான், அவ்வளவுதான். அதனால என்ன பண்ணான், ஜகான வனமே வாசு சொர்க்க காமஸ்த பூபதி. இப்ப அவன் அப்டிகேட் பண்ணிடுறான். இதுல வேற ஒரு பாட்டமும் இருக்கு. அதுல மந்திரிகளை கூப்பிட்டு எல்லா மந்திரிகளையும் கௌரவம் பண்ணி அந்த மந்திரிகளை தம் பிள்ளைகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, நீங்க இந்த பிள்ளையோட ராஜ்யத்தை பார்த்துக்கோன்ட்டு மந்திரிகள் வசம் ராஜ்யத்தை ஒப்படைச்சு அப்படின்னு இன்னொரு பாட்டபேதத்துல அந்த இது இருக்கு. சோ அதுதான் ஜகாம வனமே வாசு. இந்த இடத்துல அந்த இதை விட்டுட்டார், பிள்ளை கையில டைரக்டா ஒப்படைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜகாம வனமே வாசு. அதுக்கப்புறம் என்ன பண்றான், அவன் காட்டுக்கு போயிடுறான். இனிமே இதுக்கு மேல நம்ம இன்னொருத்தர் கையில பொறுப்பை ஒப்படைச்சாச்சுனாக்கா அவ எப்படி பண்றா ஏதா பண்றான்னு பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, ஜனங்களும் இந்த யுவராஜாவும், ஏதாவது புதுசா வந்த ராஜா பழைய ராஜா 2 பேரும் எப்படி இருக்கான்னு ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பழைய ராஜாவுக்கு ஒண்ணு மதிப்பு குறையும், இல்ல புது ராஜாவுக்கு மதிப்பு குறையும். ஜனங்கள்கிட்ட திருப்பி அவள்கிட்ட நம்ம மதிப்பை சம்பாதிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஜனங்களுடைய அது நட்பு, அவளுடைய ஒரு லாயல்ட்டி. அதனால என்ன ஆகுதுன்னா, பெட்டர் புது ராஜா வந்தாச்சுனாக்கா அப்டிகேட் பண்ணிட்டு அவ அந்த இடத்த விட்டு போயிடணும். அந்த இடத்துல இருந்து கம்பேர் பண்றதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு இருக்க கூடாது. நம்ம அவ ஒண்ணு பண்ணும்போது இது ரைட்டு இது தப்புன்னு நம்ம அவளுக்கு கைட் பண்ணணும்னு தோணும், அட்வைஸ் பண்ணணும்னு தோணும். ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா இருக்க முடியாது. அதனால சீனியர் கிங்ஸ் ஆல்வேஸ் அப்டிகேட். அவ காட்டுக்கு வானப்பிரஸ்தத்துக்கு போயிடுறா. ஜகாம வனமே வாசு சொர்க்க காமஸ்த பூபதி. சொர்க்கத்தை ஆசைப்படுற அந்த பூபதி இனிமே நம்ம சொர்க்கத்துக்காக தான் முயற்சி செய்யணும். 3 ரிணம் தீத்தாச்சு, சொர்க்கத்துக்கான ரிணத்தையும் தீர்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஏக வீரம் நிருபம் கிருத்வா சம்மானிய சச்சிவானத்தை தான் ஏக வீரம் நிருபம் கிருத்வா. ஏக வீரன் நிருபனா ராஜாவா செய்து சம்மானிய சச்சிவானத்தை தனக்கு மந்திரியா இருந்து தனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி தனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற சச்சிவர்கள் மந்திரிகளை சம்மானிய பாரியையா சக பூபாலகா பிரவிவேச வனம் வசி. பாரியையா சக பூபாலகா தன்னுடைய மனைவியோட கூடிய என்ன பண்ணா, வனம் வசி பிரவேச. அந்த வசின்னா இது வரைக்கும் என்ன பண்ணா, சம்சாரத்துல அவன் மனசை அலைய விட்டுட்டு இருந்தான். குழந்தை ஒண்ணு இதெல்லாம் ஒண்ணும் குழந்தை வளர்க்கணும் அப்படின்ட்டுலாம் சம்சாரத்துல அலைய விட்டுட்டு இருந்தான். அலைய விட்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணான், மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டான். வசி தன்னுடைய மனசுல வச்சுட்டு இருக்கிறான். ஸோ கண்ட்ரோல் வச்சுட்டு அதாவது மோட்சத்துக்காக மனசை இது வைராக்கியத்தை அடைந்தவனாக வசி. வனம் விவேச. இப்ப பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த பிள்ளைக்கு பூனல் போட்டு வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கல. இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு வரைக்கும் கூட அவன் வெயிட் பண்ணல, ராஜ்யத்தை கொடுத்தான், நகர்ந்துட்டான் அப்படிங்கிற. அவன் என்ன பண்ணான், மைனாக சிகரே ராஜா கிருத்வா தார்த்தீயம் ஆசிரமம். மைனாக சிகரே ராஜா, மைனாக பர்வதம் இருக்கு பாருங்க. அப்ப இன்னும் இந்த மைனாக பர்வதம் சமுதிரத்துல போய் வெள்ள போல் இருக்கு. மைனாக சிகரே ராஜா இல்ல மைனாகரும் வேற ஒரு மலையோ. தார்த்தீயம் ஆசிரமம், தார்த்தீயம்னு திருத்தீயம், அதாவது வானப்பிரஸ்தாசிரமம். 3வது ஆசிரமத்துக்காக மைனாக சிகரத்துல 3வது ஒரு ஆசிரமத்தை, 3வது அதாவது தன்னுடைய வானப்பிரஸ்தாசிரம். வானப்பிரஸ்தம்ங்கிறது மனைவியோட கூட போலாம், அக்னியோடையும் போலாம், மனைவியோடையும் போலாம். அதனால என்ன பண்றது, வானப்பிரஸ்தாசிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு நித்தியம் பத்திர பலாகார சிந்தையா மாச பார்வதி. நித்தியம் பத்திர பலாகாரா. இப்ப அவனுக்கு ஆகாரம் என்ன, சமைச்ச உணவு இல்ல. அங்க ஹோமம் பண்ணும்பொழுது பழங்களாலேயே ஹோமம் வானப்பிரஸ்தாசிரமத்துல. சோ அதே பழத்தை தான் இவன் என்ன பண்ணான், பத்திர பலாகாரா. அந்த கீரை அதெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி என்ன சாதாரண அந்த இலை தழைகள்னாக்க வெறும் இலை தழைன்னு அர்த்தம் இல்ல, கீரைகள்லாம். அந்த பத்திரம்னா அந்த கீரைகள், பத்திரம் புஷ்பம்னா அந்த சாப்பிடறதுக்கு நம்ம உபயோகப்படுத்துற கீரைகள் இருக்கு பாருங்க. அந்த கீரைகள்ல என்னென்ன விதமான கீரைகள் கிடைக்குமோ, எதை சாப்பிட முடியுமோ அந்த பத்திர பலாகாரகா. கண்டமூல பழங்கள்னு சொல்லுவா, கிழங்குகள் இல்லைன்னா பழங்கள். இது பலாகாரகா. சிந்தையா மாச பார்வதி, அம்பாளை தியானம் பண்ணிட்டு இருக்கான். ஏவம் ச நிருபதி கிருத்வா திஷ்டாந்தே சக பாரியையா. ஏவம் சக நிருபதி கிருத்வா திஷ்டாந்தே. திஷ்டம்னாக்க அவனுடைய பிராரப்தம், அதாவது திஷ்டங்கதா அப்படின்பா.
சொர்க்கத்துக்கு போயிட்டான், இல்லைன்னா தெய்வேதிஷ்டம் பாகதேயம்னு, அதாவது பிராரப்தம்னு பேரு, தன்னுடைய கர்மாவினுடைய முடிவு சொர்க்கம் இல்ல மரணம், அதுக்கு அந்த எல்லா விதமான அர்த்தம் உண்டு. ஸோ சொர்க்கத்துக்கு போயிட்டான். திஷ்டாந்தே கர்மாவனுடைய முடிவுல கர்மா சஹா பாரியையா மிருதோசௌ போயிட்டான். அவனுடைய காலம் ஆயிடுத்து. வாசவம் லோகம் கதஹா புண்ணியன கர்மனா, தன்னுடைய புண்ணிய கர்மாக்களாலே வாசவம் லோகம் கதஹா இந்திரலோகத்துக்கு அவன் போய் சேர்றான். சாதாரணமா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்திரலோகம் என்ன ஆகும், 4வது தலைமுறைக்கு தான் இந்திரலோகத்துக்கு போறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இப்ப இங்க என்ன இருக்கு, அவன் உடனேயே தன்னுடைய கர்மாவனால இந்திரலோகத்துக்கு போயிட்டான், அந்த அளவுக்கு புண்ணிய கர்மாக்களை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற. மிருதோசௌ வாசவம் லோகம் கத புண்ணியன கர்மனா இந்திரலோகம் பிதா பிராப்தா இது சுருத்வாத கைகையா. இந்திரலோகத்துக்கு அப்ப என்ன தகவல் சேர்றதுக்கு டைம் ஆகும் இல்லையோ, உடனே இந்த மொபைல் போனா இருக்கு. ஸோ இந்திரலோகம் பிதா பிராப்தா இது சுருத்வா ஹைஹயா. அது அதாவது விஷ்ணு ஹயமா இருக்கும்போது வந்தான் இல்லையா, அதனால இவனுடைய வம்சத்துக்கு ஹைஹய வம்சம்னு பேரு. அந்த வம்சத்தை சேர்ந்த ஏக வீரன் சகார வேத நிர்திஷ்டம் கர்மச்ச ஔர்துவ தேகிகம். ஔர்துவ தேகிகம்னா ஊர்துவ தேகம், தேகாது ஊர்துவம். இப்ப நம்ம தேகத்துல இருந்துட்டு இருக்கோம், தேகத்துல இருந்துட்டு விவகாரங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தேகம் விழுந்தா விட்டு பண்ண வேண்டிய கர்மாக்கள் ஔர்துவ தேகிகம், தேகாது ஊர்துவம், தேகத்துக்கு அப்புறம் தேகத்துக்கு மேல, தேகம் விழுந்தா விட்டு. ஸோ அந்த கர்மாக்களுக்கு எல்லாம் அபர கர்மான்னு சொல்றோம் இல்லையா, அந்த அபர கர்மாக்களை ஔர்துவ தேகிக கர்மாக்கள் அப்படின்பா, தேகத்துக்கு மேல பண்ண வேண்டிய கர்மாக்கள். ஔர்துவ தேகிகம் கர்மா வேத நிர்திஷ்டம் சக்கார, வேதத்துல எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அந்த மாதிரி விதிவத்து எல்லாத்தையும், அதாவது ஒரு ராஜாவுக்கு பண்ண வேண்டிய கர்மா வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கான், அவனுக்கு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி அவ்வளவு கர்மாக்களையும் பண்ணினான் அப்படின்னு. கிருத்வோ உத்தராக்கிரியா சர்வாகா பிது பார்த்திவ நந்தனஹா. பார்த்திவ நந்தனஹா ராஜாவோட பிள்ளையான அந்த ஏக வீரன் பிதுகு உத்தரக்கிரியாக, உத்தராக கிரியாக, உத்தர கிரியைகள், மேல உத்தர கிரியை பத்திரிகைன்னு போடுறாங்க இல்லையா, மேல இருக்கிற உத்திரை கிரியைகளை இது சர்வாக கிருத்வா ராஜ்யம் சகார மேதாவி பித்ரா தத்தம் சுசம்மதம். பித்ரா சுசம்மதம் தத்தம், முழு மனதுடன் தரப்பட்டன்னு அர்த்தம். தந்தையினாலே முழு மனதுடன் தரப்பட்ட ராஜ்யத்தை நன்கு ஆண்டு வந்தான். ஏக வீரோது தர்மஜா பிராபிய ராஜ்யம் அனுத்தமம், பிராபிய ராஜ்யம் உத்தமம் அனுத்தமம் புபுஜே விவிதான் போகான் சச்சிவைஷ்ட சுமானிதான். சச்சிவைஷ்ட சுமானிதா, சச்சிவைகி மந்திரிகளாலே சுமானிதா நன்கு கௌரவிக்கப்பட்ட. மந்திரிகள்லாம் என்ன பண்றா, இவன் ராஜ்யம் நல்லா பண்றான், அப்பாவுக்கு ஏத்த மாதிரி இருக்கான்னு அவங்ககிட்ட கௌரவ புத்தியோட இருக்கா, அவனுக்கு ஒரு பூஜ்ய புத்தியோடையும் அவன் என்ன பண்றான்னு அவனை பாராட்டுறாங்க. சச்சிவைகி சுமானிதா விவிதான் போகான் புபுஜே, ராஜ்யத்துல எல்லா போகங்களையும் அனுபவித்தான்னு அர்த்தம். முக்கியமான விஷயம், இவன் போகத்தை அனுபவிச்சாதான் ஜனங்களுக்கு எந்த போகம் நல்ல போகம், எது கிடைக்கிறது எது கிடைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவன் என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும், அவளுக்கும் அனுபவிக்கும்படி செய்ய முடியும். ஸோ ராஜா ஒரு விஷயத்துல எதெல்லாம் ஊர்ல நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும், எது நல்லதா இருக்கு எது ஆத்தன்டிக்கா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவ்வளவும் ஜனங்களுக்கு கிடைக்கும்படி செய்ய முடியும். ஜனங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, இன்னும் நம்ம ராஜ்யத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால ராஜா எடுத்த எடுப்புலயே ஆரம்பிக்கும் போதே அவன் பூர்ணமான ஒரு வைராக்கியத்தோட இல்ல, ஜனங்க வளர்றதுக்கு ராஜ்யம் வளர்றதுக்கு போகணுங்கிற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டணும், அதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா என்ன பண்ணிக்கணும், வைராக்கியத்தை இப்ப இந்த ராஜா டெவலப் பண்ணிட்டா மாதிரின்னா. மேல அந்த கதையை சொல்ல போற. ஏகஸ்மின் திவசே ராஜா மந்திரி புத்திரை சமந்திதா, இவன் மந்திரி புத்திரரோட இருக்கான் இல்லையா. ஜகாம, அதாவது முன்னாடியே சொல்லியிருக்க, அது இந்த இடத்துல வரல, சில பாடங்கள்ல வருது. மந்திரி புத்திரர்கள் இவனுக்கு துணையாக இருக்கிற மாதிரி அந்த ராஜா, பெரிய ராஜா பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அதனால ஜகாம ஜாஹ்னவி தீரே ஹயாரோட பிரதாபவான், ஒரு வாட்டி ஜாஹ்னவி தீரே கங்கா தீரத்துக்கு வேட்டையாடுறதுக்கு இல்ல அங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு மந்திரி புத்திரர்களுடன் சேர்ந்து என்ன பண்றான், குதிரையில ஏறி போறான். சம்பஸ்யன் பாதபான் ரம்யான், அங்க எப்படி இருக்கு, கங்கா தீரத்துக்கு போகும்போது எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார். சம்பஸ்யன் பாதபான் ரம்யான், அழகான மரங்கள் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. கோகிலாலாப சம்யுதான், ஒவ்வொரு மரத்துலயும் நிறைய குயில்கள் இருக்கு, குயில்கள் இனிமையா ரம்யமா பாடிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட குயில்களுடைய பாட்டுகளுடன் கூடின கோகிலாலாப சம்யுதான் பாதபான், அவைகளை பார்த்துட்டே போறான். புஷ்பிதான் பல சம்யுத்தான் ஷட்பதாலி விராஜிதான், அதோட ஒவ்வொரு மரத்துலயும் புஷ்பிதான் நன்கு புஷ்பிச்சிருக்கு, அந்த புஷ்பத்துல தேன் நிறைய இருக்கு, பழங்களும் இருக்கு. ஷட்பத அலி சம்பிராஜிதான், ஷட்பதம்னா அந்த வண்டுகள் அப்புறம் தேனீக்கள் இவைகளுடன் நிரம்பினதாக அந்த பூக்கள் அந்த மரங்கள். முனிராம் ஆசிரமான் திவ்யான் வேதத்வனி நினாதிதான், அங்க முனிவர்களுடைய ஆசிரமங்களும் இருக்கு, திவ்யமான முனிவர்களுடைய ஆசிரமங்கள்
அந்த ஆசிரமங்கள்ல இருந்து வேதத்வனி கேட்டு இருக்கு. வேதத்வனி நிரம்பின ஆசிரமங்கள். ஹோம தூமா விருத்தாகாசான், அங்கிருந்து ஒவ்வொரு ஆசிரமத்தில இருந்து ஹோம புகை கிளம்பின்னு இருக்கு. அந்த ஹோம புகை ஆகாயம் முழுக்க நிறைஞ்சிருக்கு, ஆகாயத்தையே மறைக்கிறது. மிருக சாவக சமாவிருத்தான், மிருக சாபக, மிருகன்னா மான்கள், மிருக சாபகன்னா மான் குட்டிகள். அந்த மான் குட்டிகள் இங்கேயும் எங்கேயுமா பயப்படாம ஓடிட்டு இருக்கு. கேதாரான் சாலி சம்பக்வான் கோபிகாபிகி சுரக்ஷிதான். கேதாரான், அந்த அவளுக்கு தேவையான கேதாரான் வயல்களும் அங்கேயே இருக்கு. சாலி சம்யுக்தான், அதாவது அந்த கேதாரங்கள் எப்படி இருக்குன்னாக்க பக்குவமான சாலி, சாலின்னா சென்னல், அந்த அரிசி வளைஞ்சு பக்குவமா இருக்கு. கோபிகாபிகி சுரக்ஷிதான், கோபிகா, அந்த கோபிகா ஸ்திரீகள்லாம் அந்த வயல்களை பார்த்துட்டு இருக்கா. பிரபுல்ல பங்கஜாராமான் குஞ்சாம்ச மனோரமான், பிரபுல்ல பங்கஜ ஆராமான், பிரபுல்ல பங்கஜ நன்க மலர்ந்து விரிஞ்சி இருக்கக்கூடிய தாமரைகள், அதோடு கூடின தங்கறதுக்கான இடங்கள், ஆசிரமங்கள், இந்த குஞ்சாம்ச புதர்கள், அழகான புதர்கள், இந்த மாதிரி தாமரை ஓடைகள். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பிரேட்சமான பிரியாளாம்ஸ்து, பிரியாளம்ங்கிறது ஒரு விதமான மாமரம், அதான் ரசம் கொட்டக்கூடிய அந்த ரசாலுன்னு சொல்றோமே அந்த மாதிரி பிரியாளுன்னு, அந்த பிரியாளு மரங்களையும் பார்த்துட்டு சம்பகான் பனசத்ருமான், சம்பக செடிகள், பனசத்ருமான் பலாமரங்கள், பகுலான் மகிழ மரம், திலகான், அதுக்கப்புறம் நீபான். திலகம்னாக்க திலகம்ங்கிறது ஒரு மரம், நீபம்ங்கிறது கடம்ப மரம் மழை காலத்துல. மந்தாராம்ச பிரபுல்லிதான், மந்தாரங்கள், மந்தார புஷ்பங்கள், இந்த பாரிஜாத புஷ்பம் மாதிரி, இந்த பன்னீர் புஷ்பம்னு சொல்றோமே அந்த மாதிரி வெரைட்டி. பிரபுல்லிதான் ஒண்ணுன்னு நல்லா மலர்ந்து இருக்கு, அது வாசனையா இருக்கும். அப்புறம் சால மரம், அதாவது ஒரு பைன் ட்ரீ மாதிரி. அப்புறம் தால காந்திபான், சாலான், அதே மாதிரி தமாலாம்ச, தமாலாம்ச, தாளம்ங்கிறது இந்த இது பனைமரம், தமாலாம்ச கரும்பச்சையா இருக்கக்கூடிய இலைகளை கொண்ட ஒரு மரம் அது. ஜம்பூ சூத கதம்பகான், ஜம்பூ நாவல் மரம், சூத்தம் மாமரம், கதம்ப விருஷங்கள், அதெல்லாம் வெரைட்டிகள். நீபம் கதம்பம்ங்கிறதுலாம் ஒரே மரத்தினுடைய சில வெரைட்டிகள். ச கச்சன் ஜான்னவி தீரே ஜான்னவி தோயே பிரபுல்லம் சதபத்திரகம். ஸோ ஜான்னவியில சதபத்திரகம் தாமரையில ஒரு டைப்பு, அதையும் அந்த கங்கை நதியில பார்த்தான். பங்கஜம் ச அதிகந்தாட்யம் அபஸ்யத் அவனீபதிகி, அந்த இடத்துல தான் அவனுக்கு என்ன எடுத்துனாக்க திடீர்னு வாசனை ரொம்ப மிகுந்து இருக்கிற ஒரு பங்கஜம். பங்கஜம் ச அதிகந்தாட்யம், மிகுந்த வாசனையோட, இது வரைக்கும் அந்த வாசனை எங்கேயும் பார்த்தது இல்ல, அவ்வளவு வாசனையுடன் கூடின ஒரு பங்கஜம். அதான் பங்கஜம்னு போட்டார், பங்கஜான்னு முன்னாடி சொன்னார் தாமரைகள்னு, இது ஒரே ஒரு தாமரை. பங்கஜம் ச அதிகண்டாட்யம் அபஸ்யத் அவனீபதிகி தட்சிணே ஜலஜஸ்யாத பார்ஸ்வே கமலலோச்சனா. அந்த தாமரைக்கு பக்கத்துல தட்சிணே ஜலஜஸ்ய பார்ஸ்வே, அதனுடைய தெற்கு பக்கத்துல கமலலோச்சனா, தாமரை போன்ற கண்களுடைய ஒரு பெண்ணை பார்த்தான். கனகாபாம், அவ எப்படி இருக்கான்னு வர்ணிக்கிறார். கனகாபாம், கனகாம்பர கலர்ல. அதே மாதிரி சுகேசிஞ்ச கம்புக்ரீவாம் கிருஷோதரின், மெல்லிய உடையவள், சங்கு கழுத்து. அதே மாதிரி சுகேசின், நன்கு அடர்ந்த கருத்த கூந்தலை உடையவள். டிம்போஷ்டின், குவ்வை பழம் போல உதடு. சுந்தரின், கிஞ்சித் சமுத்திய சுபயோதராம், ரொம்ப இளம்பெண், இப்பதான் இன்னும் அதாவது என்ன ஆகும் யௌவனத்துக்கு வரப்போறவ. கிஞ்சித் சமுத்திய சுபோதராம். அப்புறம் சுனாசாம் சாரு சர்வாங்கியின், நல்ல மூக்கு அழகா எடுப்பா இருக்கு. சாரு சர்வாங்கியின், எல்லா உடம்பின் எல்லா பகுதிகளிலும் ப்ரொபோர்ஷனேட்டா அழகா இருக்கக்கூடியவள், அவளை பார்த்தான். அபஸ்யத் கன்னிகாம் நிருபகா, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை, கன்னியகா, இன்னும் திருமணமாகாத ஒரு பெண், அவளை நிருபகா பார்த்தான். ஆனா அவ எப்படி இருக்கா, ருததீன் தாம் சகீம் தியக்வா விஹ்வலாம் துக்க பீடிதாம், தன்னுடைய தோழியை காணாம துக்க பீடிதாம், துக்கத்தினால வருந்துகிறவள். அவளை பார்த்து என்ன பண்ணா, ருததீன் சாஸ்ரு நேத்ராம், அவ கண்ணுல கண்ணீர் ததும்பி நிக்கிறது. சாஸ்ரு நேத்ராம் கிரந்தமானாம், கதறி எழுதுன்னு இருக்கா அந்த தனியான ஒரு வதத்துல. விஜனே குரதீமிவ, விஜனேனாக்க இந்த தனியான காட்டுல, யாருமே இல்லாத காட்டுல தனியா குரதீமிவ, ஒரு பெண்மாலை போல அழுதுன்னு இருக்கிற அவளை பாக்குறான். சம்பீக்ஷ ராஜா பப்ரச்ச கன்னிகாம் சோக காரணம், அவளை பார்த்துட்டு ஏன் அழறேன்னு சோக காரணம், அழறதுக்கான காரணம், வருத்தத்துக்கான காரணத்தை கேட்கிறான். சுனசே ப்ரூஹி குவாசி, யார் காசி, நீ யாருமா, சுனசே ப்ரூஹி காசி. சுனசேன்னா அதெல்லாம் ஒரு அழகான பெண், அழகான பெண்ணே அப்படிங்கிறது தான்.
அதை வர்ணிக்கிறது தான். சுனசே ப்ரூஹி காசி, யார் இருக்க? துவம் கசிய புத்திரி சுபானனே, நீ யாரோட பொண்ணு? உங்க அப்பா யாரு? கந்தர்வி தேவகன்யாத கதம் ரோதிஷி சுந்தரி, கந்தர்வ பொண்ணா தேவகன்யா? கதம் ரோதிஷியே அழற, இப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணா இந்த இடத்துல இருந்து அழறதுக்கு காரணம் என்ன? கதம் ஏகாகினி பாலே தியக்தா கேன பிகஸ்வரே, உன்னுடைய குரலே ரொம்ப அழகா இருக்கு, பிகஸ்வரே குயில் மாதிரி இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணு கதம் ஏகாகினி தக்தா, தனியாக நீ எப்படி காட்டுல விடப்பட்டுட்ட? நீ எப்படி தனியா காட்டுல மாட்டிருந்த? உன்னை யாரு விட்டுட்டு போயிட்ட கவனிக்காம? அதாவது உன்னை இன்னும் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துட்டு உன்னை பார்த்துட்டு இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம உன்னை யார் தனியா விட்டுட்டா? பதிஸ்தே கொகத காந்தே, உனக்கு கல்யாணம் எடுத்தா உன்னுடைய பதி எங்க போயிருக்கான்? பதிஸ்தே கோகதா, உன்னை விட்டுட்டு எங்க போயிருக்கான்? அவனை விட்டுட்டு நீ அழறியா? இல்ல பிதாவா, உன் தந்தை தான் உன்னை எங்கேயாவது விட்டுட்டு போயிட்டாரா? நீ அவளை விட்டு பிரிஞ்சிட்டியா? ப்ரூஹி சாம்பிரதம், இப்போ சொல்லு. கிந்தே துக்கம் துக்கம் அரால ப்ரூ, கிந்தே துக்கம், உன்னுடைய துக்கத்துக்கு காரணம் என்ன? அரால ப்ரூனாக்க ஹம்சம் மாதிரி, ப்ரூனா இது அழகான அந்த ஒவ்வொரு குரூப்பா வர்ணிக்கிறான், அவ்வளவுதான். ப்ரூனா ஐப்ரோஸ். கதையாத்திய மமாந்திகே, என்கிட்ட நீ உன் காரணம் என்னங்கிறத சொல்லு. கரோமி துக்க நாசம் தே சர்வதைவ பிரசோதரி, துக்க நாசம் சர்வதை, பை ஆல் மீன்ஸ் ஐ வில் ரிமூவ் யுவர் பெயின், உன் கஷ்டத்தை நான் போக்குறதுக்கு வழி பார்க்கிறேன். நராஜ்யே மம தன்வங்கி பீடாம் கோபி கரோத்தியலம், என்னுடைய ராஜ்யத்துல யாரும் கஷ்டப்படக்கூடாது, யாரும் கஷ்டப்படுறத இதுவே இல்லை, இன்ஃபர்மேஷனே கிடையாது. ந பயம் சௌரஜம் காந்தே, என்னுடைய ராஜ்யத்துல திருடர்கள்ட்ட இருந்து பயம் இல்லை, இன்னும் ராட்சச பயம் தத்தா, ராட்சசத்துல இருந்தும் பயம் இல்லை. நான் அந்த மாதிரி ஜனங்களை என்ன பண்றேன், எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீ அழறத பார்த்தா யார்கிட்ட இருந்தோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, சொல்லு, அந்த கஷ்டத்துல இருந்து உன்னை போக்கி காப்பாத்துறேன். மயி சாசதி, அதான் சொன்ன, மயி சாசதி பூபாலே, மயி பூபாலே சாசதி சதி, லாக்கடி அப்துல் சதி சப்தமி, மயி பூபாலே சாசதி சதி, நான் ராஜாவா இருந்து காப்பாத்தின்னு இருக்கும் பொழுது நோத்பாதா தாருணா புவி, உலகத்துல எந்த விதமான தாருணம், மிக கொடுமையான உட்பாதங்கள், கஷ்டங்கள் எதுவும் ஜனங்களுக்கு ஏற்படக்கூடாது, கஷ்டங்களுக்கான ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, ஐடியாவும் இருக்கக்கூடாது, ஜனங்க எல்லாரும் சுகமா இருக்கணும். பயம் ந பயம் வியாதி சின்னே வியாகிர சின்னேபியா, புலிட்டு இருந்தோ, அதாவது புலி சிங்கங்கள்லாம் ஊருக்குள்ள பூந்துருக்கு, ஜனங்க இருக்கிற இடத்துல பூந்துட்டு ஜனங்களை கஷ்டப்படுத்துறதுங்கிற பயமும் இருக்கக்கூடாது. வியாகிர சின்னேபியா, அந்த பயமும் கூடாது. ந பயம் கஷ்டித் பவே, யாருக்கும் எந்த பயமும் இருக்கு எதிர்த்து இருந்தும், அதாவது திருடர்கள், அதுக்கப்புறம் இந்த ராட்சசர்கள்ங்கிறது தான் இல்லை, மிருகங்கள்ட்ட இருந்தெல்லாமும் பயம் இருக்கக்கூடாது. வத வாமோரு கஸ்மாத்துவம் விலாபம் ஜாஹ்னவி தட்டே, அதுவும் கங்கை கரையில நீ எதுக்காக விலாபம் புலம்பர, எதுக்காக? கரோமி திராணஹீனாத்திர கிந்தே துக்கம் வதஸ்துமே, நான் உன்னை திராணஹீனாத்திர, நீ இது திராணஹீனாத்திர, நீ என்ன உன்னை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்க, அதனால கிந்தே துக்கம் வதஸ்துமே, உன் துக்கத்தை சொல்லு. ஹன்யகம் துக்கம் அத்யுக்ரம் பிராணினாம் பிருத்திவிதலே, பிராணினாம் அத்யுக்ரம் துன்பம், போக்க முடியாத மிக கடுமையான துக்கமா இருந்தா கூட அந்த துக்கத்தை நான் நாசப்படுத்துறேன். தெய்வம் ச மானுஷம் காந்தே பிரதமேதன் மமாத்புதம், அது எப்படி எங்கேருந்து யார்கிட்டேருந்து வந்தாலும், தெய்வம் உன்னுடைய பிராரப்தத்திலேருந்து வந்திருந்தாலும், மானுஷம் யாராவது மனுஷன்ட்டு இருந்து உனக்கு அந்த துக்கம் வந்திருந்தாலும் சொல்லு, அது என்னுடைய வருத்தம். ஒரு ராஜாவா, அதாவது என்னுடைய ராஜ்யத்துல இருக்கிறவாளுடைய துக்கத்தை போக்கணுங்கிறது தான் என்னுடைய விரதம், நீ என் ராஜ்யத்துல இல்லைட்டாலும் உன் துக்கத்தை போக்குறேன் அப்படிங்கிறான். பின்னாடி சொல்ல போறோம் அத. விஷால லோச்சனே ப்ரூஹி கரோமி தவ சிந்திதம், விஷால லோச்சனே, நன்கு அழகான பெரிய கண்களை உடையவளே, உன் மனசுல என்ன நினைச்சிருக்கியோ சொல்லுன்னா. இத்தியுக்தே வச்சனே ராஜ்யா சுருத்துவாச்ச மிருதுஸ்வனா, அவள் மென்மையான குரலை உடையவள், மெதுவா சாஃப்டா பேசுறா. ராஜா சொன்னது ராஜ்யா வச்சனை உக்தே, அரசனால இப்படிப்பட்ட வாக்கியம் சொல்லப்பட்ட அளவுல சுருத்துவா அதை கேட்டுட்டு சொல்ல ஆரம்பிச்சா. சுனு ராஜேந்திர வக்ஷியாமி மம சோகஸ்ய காரணம், ஏ ராஜேந்திர, அரசர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவனே, என்னுடைய சோகஸ்ய காரணம் வக்ஷியாமி சுனு, கேளு. அது விபத்தி ரஹிதா பிராணி கதம் ருததி பூபதே, நான் அழறதுக்கான காரணம், உலகத்துல விபத்தி ரஹிதா, விபத்தினா ஆபத்து, ஆபத்து இல்லாம யார்தான் இந்த லோகத்துல அழுவாங்க? விபத்தி ரஹிதா பிராணி கதம் ருததி, லோகத்துல யார்தான் அழ போற ஆபத்து இல்லாம? எனக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு. பிரப்ரவீதி மகாபாகோ எதர்த்தம் ருததி துவகம், பிரப்ரவீமி, ஐ வில் டெல் யூ, டெஃபினெட்லி ஐ வில் டெல் யூ இன் டீடைல். எதர்த்தம் அகம் ரோதினி, எதுக்காக நான் அழறேன் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன். தவராஜ்யாத் அந்நிய தேசே ராஜா பரமதார்மிகா, நாங்க ஒரு ராஜ்யத்தை சேர்ந்தவா இல்ல. தவராஜாத் அந்நிய தேசே, உன்னுடைய ராஜ்யத்தை காட்டிலும் தனியா இருக்கக்கூடிய வேற ஒரு தேசம்.
அந்த தேசத்துல பரம தார்மிகா, மிகுந்த தார்மிகனா இருக்கக்கூடிய ஒரு ராஜா. ரைத்யா, அவன் பேரு ரைத்யா நாம மகாராஜா. சந்தான ரஹிதோபிருதம், அவனுக்கு குழந்தை இல்லை. தஸ்ய பாரியா சுவிக்யாதா ருக்மரேகேதி நாமதா, அவனுக்கு மனைவி ருக்மரேகான்னு பேரு. அவளும் நன்கு எல்லாராலும் அறியப்பட்டவள். சுரூபா சதுரா சாத்வி, சுரூபா அழகானவள், சதுரா மிகுந்த கெட்டிக்காரி சாமர்த்தியசாலி, சாத்வி ரொம்ப சாது, அது சர்வ லட்சண சம்ஹிதா. அபுத்ரா, ஆனா என்ன ஆகும், அபுத்ரா அவளுக்கு குழந்தை இல்லை. அதான் இந்த ராஜா ருக்மரேகாக்கும் ரைத்தியனுக்கும் குழந்தை இல்லை, அபுத்ரா. அதனால துக்கிதா காந்தம் இத்யுவாச்ச புனః, ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு ஒண்ணு என்ன ஆயிடுச்சு, ஒரு நாளைக்கு தாங்க முடியாம போய் தன் கணவன்கிட்ட காந்தம் இத்யுவாச்ச பின்னாடி வரா மாதிரி சொல்றா. என்ன, கிம் ஜீவித்தேன மேனாக திக் புருஷா ஜீவிதம் அவன், நான் உசுரோட இருந்து பிரயோஜனம் என்ன, என்னுடைய உயிர் பயனற்றது, அதான் வாழ்க்கை பயனற்றது. வந்தியாயா சுகஹீனாயாக கபுத்ராயா தராதலே, அது ஒரு ராணியா இருக்க வந்தியா அபுத்ரா, இந்த பூமியில அது வேஸ்ட் என்னுடைய இது அது அப்படின்னு. ஏவம் பாரியையா பூபகா பிரேரித்தோ மகமுத்தவம், ஸோ இந்த மாதிரி குழந்தை இல்லாம நான் என்ன பண்றது அப்படின்னு அவ திருப்பி ராஜாட்ட சொல்லவே, புனః திருப்பி சொல்லவே ராஜா என்ன பண்றதுன்னு தெரியாம ரிஷிகளை கூப்பிட்டு என்ன பண்றான், உத்தமம் மகம், ஒரு பெரிய யாகம் பண்ணலாம், அதாவது புத்திரகாமேஷ் யாகம் பண்ணலான்னு என்ன பண்றான், அவளால தூண்டப்பட்டு அந்த யாகத்துக்கு ரெடியா இருக்கான். சகார பிராமண தஜ்ஞான் ஆகூய விதிவத்ததா, புத்திரகாமேஷ் எப்படி பண்றதுன்னு விஷயம் தெரிஞ்ச தஜ்ஞான், யாரோ என்னமோ இல்லை, நன்கு அந்த விஷயம் தெரிஞ்ச ரிஷிகள் இருக்காளே அவளை கூப்பிட்டு விதிவத்ததா. புத்திரகாமோ தனம் பூரி ததாவத யதோதிதம், ஸோ சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அந்த மாதிரி பூரி தனம், எல்லாருக்கும் நன்கு அவளுக்கு திருப்தி ஆகக்கூடிய அளவுக்கு தனத்தை கொடுத்து யாகத்தை பண்றான். பூயமானே கிருதேத்யர்த்தம் பாவகா ததி சுப்ரபாத், இப்ப பாவகம்னா அக்னி, அக்னி கிருதே ஹூயமானே, அவ நெய்ய அதுல ஹோமம் பண்றா. கிருதே ஹூயமானே, நெய்ய ஹவிசாக அளிக்கும் பொழுது அதுல என்ன ஆயிடுது, அதி சுப்ரபம் மிகுந்த ஒளியுடன் அந்த நெய், அந்த அக்னி என்ன பண்றது, சுப்ரபம் பாவகாத், மிகவும் ஒளியோட அந்த அக்னி ஜொலிக்கிறது. அப்ப ஆவிர் பபுவ சார்வங்கி கன்யகா சுபலக்ஷணா, அதுல இருந்து சுபலக்ஷணா கன்யகா சார்வங்கி, ஒரு அழகான எல்லா லட்சணங்களும் பொருந்தின அழகான ஒரு பெண் அதுல இருந்து ஆவிர்பாவமானா. திரௌபதி அந்த இதுல வரா பாருங்க அக்னி குண்டத்திலிருந்து, அந்த மாதிரி ஒரு கன்னிகா அதுல இருந்து வரா. பிம்போஷ்டி, அதே மாதிரி பிம்போஷ்டி சுததி சுப்ரூஹு பூர்ணச்சந்திர நிபானனா, அவ எப்படி இருக்கான்னா பூர்ணச்சந்திரன் போல ரொம்ப அழகான பூர்ணச்சந்திர நிபம், அத போல அழகான முகத்தை உடையவள் பிம்போஷ்டி. கனகாபா, கனகாம்பர கலர்ல இருக்கா. சுகேசி, சுகேசாந்தா ரக்தபாணி ஸ்தலா மிருதுகு, ரொம்ப சாஃப்ட், ரக்தபாணி தலானாக்க சிவந்த உள்ளங்கைகளை கொண்டவள், அப்படிப்பட்டவளா இருக்கா. அவ என்ன பண்றா, சுரக்த நயனா, சிவந்த கண்கள், தன்வி ரக்தபாத தலாபிருஷம், கால்களும் நல்ல செவ்வரியோடு சிவந்து இருக்கு, ரத்தம் ஓடுற காலு. அவ என்ன பண்ணா, ஹுதாசனாத் சமுத்பூதா, ஹுதாசனம் அப்படின்னா அந்த ஹோமம் பண்ணப்படுற அக்னி, ஹுதாசனாத் ஹோமத்தை ஏற்றுக்கொள்ளுகிற, அதாவது ஹவிஸ்களை ஏற்றுக்கொள்கிறவன் ஹுதாசனன். ஹுதம் அஸ்னாதி, அதாவது ஹோமம் பண்ணப்பட்டது சாப்பிடுறவன், அது அந்தந்த தேவருக்கு கொண்டு சேர்க்கிறான் இல்லையா, அதனால ஹுதாசனன்னா ஹோம அக்னி. ஹுதாசனாத் சமுத்பூதா ஹோத்ராசா ஸ்வீகிருதா ததா, அவ என்ன பண்ண, அந்த ஹோதான்னு அந்த அக்னிக்கு மந்திரங்களை சொல்லி, அந்த அக்னியோட தேவதை மந்திரங்களை சொல்லி கூப்பிடுறவர் இருக்காரு இல்லையா, அவருக்கு பேரு ஹோதான்னு பேரு. அவர்கிட்ட என்ன பண்றா, ஹோத்ராசா ஸ்வீகிருதா, அந்த ஹோதா கிட்ட போறா. ஹோதா அவளை தன் குழந்தையா தங்கிட்ட கூப்பிட்டுக்கிறார், அதான் தான் பெண்ணா கூப்பிடுறார். ஹோதா புரோவாச்ச, அவர் என்ன பண்ணாரு, ஆனா ராஜாவுக்காக தான் யாகம் பண்ணிருக்கா, அதனால ஹோதா புரோவாச்ச ராஜானம். ஹோதா ராஜாவிட்ட சொன்னா, கிரகித்வா தாம் சுமத்தியமாம், அந்த பெண்ணை ராஜாட்ட அழிச்சுன்னு போய், எஜமானனா இருக்கிற ராஜாட்ட அந்த பெண்ணை அழிச்சுன்னு போய், ராஜன் புத்திரியும் கிரகானயமாம், இவதான் உன் குழந்தை, உன் பெண்ணு, இமாம் கிரகானை, இவளை சீகரித்துக்கொள். சர்வ லட்சண சம்யுதாம் ஏகாவளீவ சம்பூதா, அக்னியில ஜுவாலை எப்படி ஏகாவளி, ஒரு ஜுவாலை சுழண்டு விட்டு எரியுமோ, மேல ஜொலிக்குமோ, ஏகாவளீவ அந்த அக்னி ஜுவாலை போன்று சம்பூதா, இவளும் அதுல இருந்து வந்திருக்கா. ஹூயமானாத் ஹுதாசனாத், நாங்க ஹோமம் பண்ணிட்டு இருக்கும் போது, அக்னிக்கு ஹோமம் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல இருந்து ஜுவாலை போல. நாம்னாச்ச ஏகாவளி லோகே கியாதா புத்திரி பவிஷ்யத்தி, இவளுக்கு ஏகாவளின்னு பேர் வை, அந்த பேர்லயே உலகத்துல அறியப்பட்டவளா இருப்போம். சிகிதோ பவ பூபால புத்திரியா புத்திரமானையா, புத்திர சமானையா, புத்திரனை போல நீ ஒரு புத்திரகன்புடன் பண்ணின, பகவான் இந்த யாகத்திலிருந்து உனக்கு இந்த புத்திரியை கொடுத்திருக்கார், இந்த புத்திரிக்கு புத்திரனுக்கு சமானமானவள், அதனால புத்திர சமானையா புத்திரியா சுகிதோ பவ, நீ சுகமாக இரு, குழந்தை புள்ள பிறக்கலன்னு நினைக்காத, பிள்ளைக்கு சமானமா வச்சுரு. சந்தோஷம் குரு ராஜேந்திர
இந்த பொண்ணை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தை அடை. தத்தா தெய்வேன விஷ்ணு தேவேன விஷ்ணு பகவான் விஷ்ணு இந்த யாகத்தினால மகிழ்ந்து உனக்கு பகவானாலே கொடுக்கப்பட்டவளாக நினைத்துக்கொள். கோதுர்வாக்கியம் நிருபஸ்ருத்வா திருஷ்வா தாம் கன்னிகாம் சுபாம் ஜக்ராக பரம பிரீதா ஹோத்ரா தத்தம் சுசம்மதாம். சோ அந்த ஹோத்தான்னா யாகம் பண்றவருடைய வாக்கியத்தை கேட்டு, அத யாக மந்திரங்கள் தேவதைகளை ஆஹ்வானம் பண்றவர் கேட்டு, தாம் சுபாம் கன்னிகாம் திருஷ்டுவா அந்த அழகான பெண்ணையும் பார்த்து ஜக்ராக பரம பிரீதா மிகுந்த சந்தோஷத்துடன் அவளை ஏற்றுக்கொண்டான். ஹோத்ரா தத்தாம் சுசம்மதாம் கிரகித்வா நிருபதி தாம் து ததௌ பத்னியை வரானனாம். அவளை எடுத்துன்னு போய் அவளை ஆயிடுச்சு என்ன பண்ணான், தன்னுடைய மனைவியிடம் கொடுக்குறான். என்ன சொல்றான், ஆபாஷ்ய ருக்மரேகாயை கிரகான சுபகே சுதாம். ஏ ருக்மரேகா, இந்த அழகான பெண்ணை ஏற்றுக்கொள். சுதாம் பெண்ணை, அதாவது உன் குழந்தை. சாதாம் கமலபத்ராட்சியும் பிராப்பிய கன்யாம் மனோரமாம் ஜஹர்ஷ முதிதா ராஜ்னி புத்திரம் பிராப்பிய யதாசுகம். சோ கமலபத்ராட்சியும் கன்யாம் மனோரமாம் பிராப்பிய, தாமரை போன்ற கண்களையுடைய அந்த அழகான பெண்ணை பார்த்து ஜஹர்ஷ ரொம்ப சந்தோஷப்பட்டா. முதிதா சிரிச்சா, அவளுக்கு முகத்தெல்லாம் சிரிப்பு, மூஞ்சியெல்லாம் பல்லா இருக்குன்னு சொல்றோம் பாருங்க. சிரிச்சா முதிதா ராஜ்னி புத்திரம் பிராப்பிய யதாசுகம். ஒரு புள்ள உடனே எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு. சகார மங்களம் கர்ம ஜாத கர்மாதிக்கம் சுபம். மங்களம் கர்மா, குழந்தை பிறந்த மங்களம் பண்ணணும் இல்லையா, அந்த குழந்தை பிறந்த என்ன மங்கள கர்மாக்கள் எல்லாம் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணி ஜாத கர்மாக்களையும் பண்ணினான். புத்திர ஜென்ம சமுத்தம் எத்தச்சர்வம் விதிவத்ததா, குழந்தை பிறந்ததுக்காக என்னென்ன உண்டோ அவ்வளவுத்தையும் விதிவத்ததா. சமாப்பிய மகம் ராஜா திஜேபி, குழந்தை பிறந்ததுக்கு போறோம் அப்படின்னு பாதியில யாகத்தை விட்டு இல்ல. சமாப்பிய ராஜா மகம் அந்த யாகத்தை விதிவத் சமாப்பிய விஜேபியோ தட்சிணாம் சுபாம், அவளுக்கு திருப்தியா இருக்கக்கூடிய தட்சிணையும் கொடுத்து தத்வா விசித்தி விப்ரேந்திரான் முதம் பிராப மகீபதி, அவளை விதிவத் அவளுக்கு தட்சிணையை கொடுத்து அவளை அனுப்பிச்சு வச்சுட்டு சந்தோஷமா ராஜா என்ன பண்ணா, தினே தினே அசிதா பாங்கி, அதாவது அசிதா பாங்கி அதாவது கருவறி ஓடிய கண்கள், கண்லாம் வந்து என்ன ஆகுனா ஓரம்லாம் நல்லா கருப்பா இருக்கு அவளுக்கு அழகா பாக்குறதுக்கு. அசிதா பாங்கி புத்திரவர்த்தியா பிருஷம் பபௌ, தன்னுடைய குழந்தையினுடைய வளர்ச்சியினால பிருஷம் பபௌ மிகவும் சந்தோஷத்துடன் என்ன பண்றான், பிரகாசமானமா இருக்கான்ற. புதஞ்ச பரமாம் பிராப நிருபபாரியா சுதான்விதா, இவளை வர்ணிக்கிற இடத்துல எல்லாம் புத்திர சுத அப்படின்னு புத்திரனுக்கு சமானமா இருக்குங்கிறதுனால சுதான்விதா, தன்னுடைய மகளுடன் கூடின சுதா அப்படின்னா மகள், மகளுடன் கூடினால ராணியும் சந்தோஷமா இருக்கா. உற்சவ தத்தினே தஸ்ய பிரவருத்த சுத ஜென்மஜா. சோ சுத ஜென்மஜா, சுதன் தான் யூஸ் பண்ற. சுத ஜென்மதா உற்சவா தத்தினே புத்திரி புத்திர சமாத்தியர்த்தம் புத்திரி பபுவ, புள்ள குழந்தைக்கு சமானமாக அந்த புத்திரி அவள் இருந்தா. சோ இது பொன் குழந்தை பிறந்தோர்த்தேன்னு நினைக்கல. சோ புத்திர சமா பவ, அவ புத்திரனுக்கு சமானமாகத்தான் இருந்தா. வல்லபா கில, ராஜாவுக்கு ரொம்ப பிடித்தமானவள். ராஜ்யோம் மந்திரி சுதா சாகம் சுபுத்தே மன்மதா கிருத்தே. இப்ப இந்த இடத்துல அந்த மேல அந்த கதை சொல்றா. அந்த ராஜ்யா அந்த புத்திரனுக்கு சமானமா இருந்தா. ராஜ்யா மந்திரி சுதா சாகம், இந்த கதையை வந்து ஏகவீரன்ட்ட யார் சொல்றாளோ அந்த பொண்ணு சொல்றா, அந்த ராஜாவோட மந்திரியோட பெண்ணு நான். சுபுத்தே, அவனுக்கு பேரு சுபுத்தே. மன்மதா கிருத்தே யசோவதி மே நாம சமானம் வய ஆவையோகோ, என் பேரு யசோவதினு பேரு, எனக்கும் ஏகாவளிக்கும் ஒரே வயசு, சமானம் வயா. சோ வயசியாகம் கிருதா ராஜ்யா கிரீடனாய ததாசக. அப்ப ஏகாவளிக்கு ஒரு துணை வேணும்னு என்ன வந்து அந்த ஏகாவளிக்கு ஃப்ரெண்டா, வயசியானா ஃப்ரெண்டு, என்ன ஃப்ரெண்ட் ஆக்கினா அவளுக்கு விளையாடுறதுக்கு துணைக்கு வேணும்னு. சதா சகச்சரி ஜாதா, எப்பொழுதும் அவளுடன் நான் கூட இருப்பவளாக, அவள் எங்கெல்லாம் போறவளோ அங்கெல்லாம் போறவளாக, அவளுக்கு சகச்சரி கூடவே துணையாக இருக்கிறவளாக நான் ஜாதா. பிரேமயுக்தா திவானிஷம், பகலும் இரவும் பகலும் அவளோட கூடவே இருப்பேன். பிரேமயுக்தா, நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒருத்தரோட ஒருத்தர் நட்போட இருந்தோம். ஏகாவளி கந்தவந்தி எத்திர பத்மானி பசியதி, அவளுக்கு ஒரு வீக்னஸ். ஏகாவளி எத்திர கந்தவந்தி பத்மானி பசியதி, பத்மானி தாமரைகள், கந்தவந்தி ரொம்ப வாசனையோட இருக்கிற தாமரைகளை எங்க பாக்குறாளோ தத்ரசா ரமதே பாலா நான்யத்திர சுகமாப்புனியார், அவ அந்த இடத்துக்கு உடனே போயிடுவோம். அந்த வாசனையோட இருக்கிற தாமரைகளை தான் அவ ரசிப்பளை ஒழிய பாக்கி இடங்கள்ல அவ மனசு அவ்வளவா போகாது. அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேயே நின்று அங்கேயே விளையாடிட்டு இருப்பா, அதுகளையே பார்த்துட்டு இருப்பா, அதுகளோட அவளுக்கு பிரியம் ஜாஸ்தி. தத்ரசா ரமதே பாலா நான்யத்திர பாக்கி இடங்கள் அவ்வளவு இல்லை, அவளுக்கு சுகம் இல்லை. சுதூரே ஜான்னவி தீரே பவந்தி கமலான்யபி, அவ தேசத்திலிருந்து ரொம்ப தூரத்துல
ஜாஹ்னவி நதிக்கரை கங்கை நதிக்கரையில கமலானி தாமரைகள் வாசனையோட இருக்குன்னு ரமமானா தத்ரயாதா மத்சமேதா சகியுதா பாக்கி தோழிகளுடனும் என்னுடனும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கங்கை கரையில இருக்கிற தாமரைகளோட விளையாடிந்து அந்த இடத்துல விளையாடிந்து ரசிச்சுட்டு இருக்கா. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி தனியா ரொம்ப தூரத்துல இருக்கு, இது போகக்கூடாது அப்படின்னு நான் என்ன பண்ணேன் நினைச்சுட்டு ராஜாட்ட அந்த விஷயத்த சொல்றேன். மயா நிவேதிதம் ராஜன் புத்ரீதே கமலாகரான் பிரேக்ஷமானாதி தூரேசா பிரயாதி நிர்ஜனே வனே. அப்ப ராஜன்ட்ட சொல்றேன், ஹே ராஜன், அதான் ஏகாவளியோட அப்பாட்ட ரைபியன்ட்ட, மயா நிவேதிதம் ராஜன் புத்ரீதே கமலாகரான், தே புத்ரி கமலாகரான் தாமரை ஓடைகள் பிரேக்ஷமானா பார்ப்பவைகளாக அதிதூரே பிரயாதி ரொம்ப தூரத்துக்கு விஜனே வனே நிர்ஜனே வனே ஜனங்கள் இல்லாத காட்டுல ரொம்ப தூரம் உள்ள போறா தனியா. நிஷேதிதாத என்னால நிஷேதிதாத பித்ராசு பித்ரா தன் தந்தையாலே நிஷேதிதா தடுக்கப்பட்டாலும் கிரகே கிருத்வா ஜலாசயன் ராஜா என்ன பண்ணா, அவ அந்த இடத்துக்கு எல்லாம் போகக்கூடாது, அவளை தனியா போகக்கூடாது, அவளுக்கு தாமரை ஓடை தானே வேண்டிருக்குன்னு வீட்லயே தாமரை ஓடைகளை கிரியேட் பண்ணி வீட்லயே அந்த தாமரை ஓடைகள்ல வாசனை தாமரைகளை ஏற்பாடு பண்ணி அவ அங்கெல்லாம் போக வேண்டான்னு தடுத்தும் கமலான் வாபயித்வாத புஷ்பிதான் பிரமராவிர்தான் கமலான் வாபயித்வா தாமரைகளை அங்க இது பண்ணான். அந்த இடத்துல என்ன பண்ணான், அந்த இடத்துல விதைகள்லாம் போடுறான், தாமரை விதைகளை வாபயித்வா அவைகளை ஊன்றி புஷ்பிதான் அவைகள் நன்கு புஷ்பித்து பிரமராவித்தான் அவைகள் வண்டுகளுடன் கூடி காட்டுல இருக்கிற தாமரைகள் மாதிரியே வாசனையா அழகாவும் இருக்கு. ததாபி நிர்யயோ பாலா கமலாசக்த சேத்தனா அந்த தாமரைகளாலே ஈர்க்கப்பட்ட மனசுடையவளாய் அவ என்ன பண்ணா, அப்பாவுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு அங்க போறா. ததா ராஜ்யா ரக்ஷபாலாக பிரேரிதா சஸ்திரபாணையா அவளை காப்பாத்துறதுக்காக சஸ்திரபாணையா ஆயுதங்களுடன் கூடின ரக்ஷபாலாக தன்னுடைய காவலர்களை அனுப்பிச்சிருக்கிறான். ஏவம் ரக்ஷாயுதா தன்வி மத்சமேதா சகியுதா என்னுடன் கூடியவர்களாக சகியுடன் கூடியவர்களாக காவலர்களுடன் கூடியும் அவ போறா. கிரீடார்த்தம் ஜாஹ்னவி தோயே நித்திய மாயாதி யாதிச்ச நித்யா அங்க வரா திரும்பி போறா. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்ப காலகேதுன்னு ஒரு ராட்சசன் என்ன பண்ண போறான், அவளை தூக்கின்னு போறான். அந்த கதையை மேல வர்ணிக்க போறார். அதனால அவளோட பிரிஞ்ச ஆடரின்னு அவன் சொல்ல போறா. அது என்னங்கிறது அடுத்த இதுல பாக்கலாம். ஓம்